அப்படின்னு சொன்னால், நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கம்பெனி ஒன்று ஜாயின் பண்ணுறதற்காக போனேன். அப்போ அவங்க ரொம்ப வருத்தத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார்கள். ஆனால் என்னென்னா, அந்த கம்பெனி கோயம்புத்தூர்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப மெயினான ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிளேஸில் அந்த கம்பெனி இருக்குது. ஆனால் அவங்களுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போய் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய மெயினான இடத்துல அவங்க அவ்வளோ பெரிய பிஸ்னஸை பண்ணியும் சோகமாக கஷ்டமாக இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு கேட்டால், அவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் இடம் அவங்க அப்பாவுக்கு சொந்தமானது. அப்போ அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்த அவர் வித்துட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய 2 மகன்களுக்கும் அவர் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தார். ஒரு பையனுக்கு ஒரு 50 சென்ட், இன்னொரு பொண்ணுக்கு ஒரு 50 சென்ட், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம். இந்த அண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ என்னதான் இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி போனவா, உன்னுடைய கணவனாருக்கு கொடுக்க வேண்டிய நகையெல்லாம் எங்க அப்பா கொடுத்துட்டாரு, அதனால நான் உனக்கு 50 சென்ட் எல்லாம் தர முடியாது, உனக்கு ஒரு 10 சென்ட் இடம் தர்றேன், 90 சென்ட் இடம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பா கிடையாது, அப்பா 2 பேரையும் பகுதியாக எடுக்க சொன்னாரு, நீ 50 எடுத்துக்கோ, நான் 50 எடுத்துக்கிறேன். அப்போ 2 பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பிரச்சனை பண்ணி இவங்க ஒரு வக்கீலை வச்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் கேஸ் நடத்தி இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 20 வருஷம் கேஸ் நடத்திட்டாங்க. கேஸ் நடந்து முடிஞ்ச உடனே ஜெயிச்சிட்டாங்க. 20 வருஷம் தாண்டி 50 சென்ட் அந்த மனுஷனுக்கும் 50 சென்ட் இந்த பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. ஆனால் ஒரு பெரிய சோகமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணு அந்த 50 சென்ட் இடத்தையும் வாங்கி 40 சென்ட் வாங்கின ஒரே வாரத்தில் வித்தாங்க. 10 சென்ட்டை தவிர 40 சென்ட்டையும் ஒரே வாரத்தில் வித்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, இந்த 20 வருஷமா நான் நடத்தின கேஸினுடைய கடனை நான் அடைச்சிட்டேன். நான் ஹலோ 20 இயர்ஸ் 20 வருஷமா நான் நடத்தின கேஸ் நான் ஜெயிச்சிட்டேன், நான் வின் பண்ணிட்டேன். என்னுடைய அண்ணனை நான் ஜெயிச்சிட்டேன். என் அண்ணனுக்கு எதுவுமே கொடுக்கல, என் அண்ணனுக்கு பாதி எனக்கு பாதி, நிம்மதி, கூட பிறந்த ரத்தம் தான். ஒரு ஈகோ, அந்த மனுஷனும் செய்தது தவறு தான். தன்னுடைய தகப்பன் பகுதி எடுங்கன்னா கண்டிப்பா அதை வஞ்சிருக்க கூடாது. ஆனா ஏதோ ஒன்று பேச்சுவார்த்தையில பேசி, சரிண்ணே ஒரு 30 கொடுத்துரு, நீ வேணா ஒரு 20 கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ஏதாவது ஒன்று பண்ணலாம், எனக்கு 50ல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்த நான் குறைக்க மாட்டேன்னு அவங்க உனக்கு நான் விட்டு தர மாட்டேன்னு. ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இவங்க 50 சென்ட்ல 40 சென்ட் வித்து கடன் அடைச்சிட்டாங்க. அவர் சொத்தே வித்துட்டார். அவர் 50 சென்ட் இடம் சொத்தே வித்துட்டார். இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஒப்புரவாகிறதுல தாமதம் பண்றோம் பாருங்களேன். நீயா நானா அப்படின்ற ஒரு கௌரவ குறைச்சல் வருது பாருங்களேன். இந்த கௌரவ குறைச்சல் நம்மை மட்டும் கிடையாது, நம்மளை அஃபெக்ட் பண்றது மட்டும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். சில மனிதர்களை புரிய வைக்கவே முடியாது. சிலருக்கு எவ்வளவு நஷ்டப்பட்டாலுமே அதை குறித்து அவங்க கவலையப்பட மாட்டாங்க. அவங்களுடைய மனசுல இருக்கிறது, அவங்களுடைய சிந்தை ஈகோ மட்டும்தான் அவங்களுக்கு பெருசு. அவங்களுக்கு நோ காம்ப்ரமைஸ். எனக்குள்ளது எல்லாத்தையும் வித்துட்டேன்னா கூட பரவாயில்ல, நான் நஷ்டப்பட்டு நடுத்தருக்கு வந்தா கூட உன்னை ஜெயிச்சு காமிச்சிருவேன்டா அப்படின்னு அவங்க இறங்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க ரொம்ப கவனமா நினைச்சுக்குங்க, ரொம்ப கவனமா நினைச்சுக்குங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாதீங்க, இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. நீங்க அந்த ஈகோ பிரச்சனையினால, இது கணவன் மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல குடும்ப சொத்து விவகாரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு இடத்துல தாழ்ந்து அடிமட்டமா போகிற அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போகிறத குறித்து நீங்க வெட்கப்படவே வேண்டாம். அந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறது அவன் கிடையாது, அந்த இடத்துல உயர்ந்து நிக்கிறது நீங்க தான். ஏன்னா உங்க பக்கத்துல கர்த்தர் நிற்கிறார், உங்க பக்கத்துல ஆண்டவர் வழக்காடுகிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. பரலோகம் உங்களை பார்த்து கை தட்டும், பரலோகம் உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும்.
பரலோகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் எந்த நேரத்திலும் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடவே கூடாது. சவுல் தாவீதை அவனுக்கு என்ன, தாவீதுக்கும் அவனுக்கு என்ன சொத்து சண்டையா? தாவீதுக்கும் அவனுக்கு என்ன பண விஷய பிரச்சனையா? பொண்ணு பிரச்சனையா? என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? தாவீதிற்கும் சவுலுக்கும் இருந்த ஒரே பிரச்சனை, இந்த ஸ்திரீகள் அவனுக்கு 1000, எனக்கு 1000, அவனுக்கு 10,000 கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அவனுக்கு முன்னாடி நான் தான் ராஜான்றதை நான் நிரூபிப்பேன். அந்த ஈகோ பிரச்சனை, அந்த ஈகோ பிரச்சனை சவுலை எந்த வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? அந்த ஈகோ பிரச்சனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விடுச்சு? தன்னுடைய சொந்த மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அந்த பொண்ணை கட்டி கொடுத்து, தன்னுடைய புருஷனா அந்த தாவீதை வச்சு அவனை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டான். தன்னுடைய பிள்ளைக்கு 2ஆம் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் சவுல். தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் 40 வருஷம் ஒரு விஷயம் அவனால செய்ய முடியல. 40 வருஷம் அவன் ராஜாவா இருந்தது வேஸ்ட் ஆயிருச்சு. 40 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணான். அவனுடைய சரீரத்தை வேஸ்ட் பண்ணான். தன்னுடைய ஒரே மகன் யோனத்தான் கழுக போல வேகமாய் ஓடக்கூடியவன், அவ்வளவு திறமசாலி. அவனை மாதிரி யாரையும் பார்த்திருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைய ஒண்ணுமே இல்லாம தற்கொலை வரைக்கும் நடத்தினான். சூசைட் பண்ற அளவுக்கு நடத்தினான். இவனும் தற்கொலை பண்ணி மாண்டு போனான். ஒரு ஈகோ ப்ராப்ளத்தினால சவுல் இழந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய உயிரை மாத்திக்கிட்டான். தன்னுடைய பிள்ளைய தற்கொலைக்கு நேரம் நடத்தினான். ஒரு பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சான். 40 வருஷம் அரசாட்சியை வேஸ்ட் பண்ணினான். தன்னுடைய சரீரத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டான். மன நிம்மதி இல்லாம வாழ்ந்தான். இப்படியே ஈகோவினால அவன் அடைஞ்ச தோல்வியை அடிக்கிட்டே போலாம். யாருக்காக ஆண்டவர் நீங்க பேசுறான்னு தெரியல. ஈகோன்ற ஒரு ப்ராப்ளம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க அழிஞ்சிருவீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அது உங்களை வாழ வைக்கவே வைக்காது. இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டேன் நான். பெரிய அவங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாது, அவங்களுக்கெல்லாம் பைபிள் தெரியாது. கேட்டா நான் ஜெயிச்சிட்டேன், கோர்ட்ல நான் ஜெயிச்சிட்டேன், வக்கீல் இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன், நான் இங்கே ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன ஜெயம்? இப்ப பாருங்களேன், இப்ப இத்தனை இந்த சொத்தை சொன்னல, இது என்ன ஜெயம்னு நினைக்கிறீங்க? என்ன ஜெயம்னு நினைக்கிறீங்க? இது வெற்றியா தோல்வியா? இது வெற்றியா தோல்வியா? நம்ம ஆனா அவங்களுடைய பார்வைக்கு அது என்னது? நான் ஜெயிச்சிட்டேன். அட மனுஷா, நீ எங்க ஜெயிச்ச? நீ 50 சென்ட்ல 40 சென்ட் நீ இழந்துட்டு நிக்கிற. ஒருவேளை நீ விட்டு கொடுத்திருந்தா உன் அண்ணனாவது, உன் கூட பிறந்த ரத்தம், 3வது மனுஷனுக்கு, ஒரு வக்கீலுக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் போகிற அந்த பணத்தை நீயாவது யூஸ் பண்ணிக்கலாம்லடா. உன் அண்ணனாவது யூஸ் பண்ணிருப்பான்ல. நிறைய பேருக்கு அந்த ஈகோ ப்ராப்ளம். அவன் சாப்பிட்டா கூட சாப்பிடட்டும் பாஸ்டர், அவன் சாப்பிடக்கூடாது பாஸ்டர். ரொம்ப கவனமா இருக்கணும். யோசேப்புனுடைய சகோதரர்கள் அவனை தள்ளினது ரொம்ப கஷ்டம்தான். ஏதோ ஒரு விதத்துல இவனும் அவங்க மனசை பாதிக்க பண்ணிட்டான், காயப்படுத்திட்டான், அவங்களும் காயப்படுத்திட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய சகோதரர்கள் நின்று தன்னுடைய சகோதரன் தான் யோசேப்புன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு முதல்ல அவங்கள விட்டு போனது என்ன அப்படின்னா, ஈகோ அவங்கள விட்டு போயிடுச்சு. நீ உயர்த்தப்பட்டான். ஆனா அங்கேயும் நீ என்ன இருந்தாலும் எனக்கு தம்பி தான், நான் எல்லாம் உனக்கு கீழே அடிபணிஞ்சு வாழ முடியாத அவசியம் இல்லை. நான் என் சொந்த ஊருக்கு போறேன்னா பாதி வழியில போற வழியில சோறு இல்லாம செத்துப்பான். அப்போ ஈகோவா இருந்து நம்ம எதுவுமே பண்ண போறது, பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, நீயா நானான்னு இருந்து நம்ம ஜெயிக்க போறது இல்லை. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, ஜெயிக்க போறது இல்லை. அவங்க ஜெயிச்சுட்டே போட்டுமே, அவங்க வின் பண்ணிட்டோம். அவங்க என்ன அவங்க மனசுக்குள்ள வேண்டாம், அவங்க பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கலாம். நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, நீ வந்துட்ட பாத்தியா, நீ இறங்கிட்ட பாத்தியா. கணவன் மனைவிக்குள்ள சில நேரத்தில் சூழ்நிலை வரும்போது சில மனைவி பாரு உன்னை நான் காலில் விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு, கணவன் நான் காலில் விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உடனே உன் காலில் நான் விழுறதா, பார்த்துக்கலாம், நடக்குதுதானே போகுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் ஒன்று சேர போறது. சரிம்மா, உன் காலில் தானே விழுறாம்மா, உன் காலில் தானே விழுறேன்,
என் மனைவி காலில் தான் நான் விழுறேன். குடும்பம் முக்கியம், எனக்கு பிள்ளைங்க முக்கியம்னு விழுந்துட்டாங்கன்னா எத்தனை நாள் என் கணவன் என் காலில் வந்து விழுந்தான்னு சொல்லுவாங்க? எத்தனை நாள் என் மனைவி என் காலில் வந்து விழுந்தான்னு சொல்லுவாங்க? ரொம்ப நாளான்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப நாளாம் சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லாமலா போகும், அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வராமலா போகும், அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வராமலா போகும். அந்த சூழ்நிலை வரும்போது தன்னை போல வந்து நிற்பாங்க நமக்கு முன்னாடி. அவங்க வந்து நிற்கிறாங்களோ இல்லையோ, நீங்க ஒரு டைம் ஈகோவை பார்க்காம தாழ்ந்து போயிட்டீங்கன்னா என் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. கண்டிப்பாக அவனை கொண்டு ஒரு நாள் உங்க முன்னாடி கண்டிப்பா நிறுத்தாம போகவே மாட்டாரு. அதான் ஆண்டவர் சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருவை கையாள்றதற்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, சத்துருவால எனக்கு நஷ்டத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது. கேட்கல, உங்களை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை. ஆனா நீங்க ஒண்ணு நினைச்சுக்கணும், அவங்க கொடுக்கிற நஷ்டம், அவங்க கொடுக்கிற பிரஷர், அவங்க கொடுக்கிற அவமானத்தை இதையே நினைச்சு 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 நீங்க துக்கப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதற்கு மாறாக ஈசாக்கை போல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வல்லமை வேணும். என்ன தெரியுமா? நீ ஏசேக்க மூடி போட்டா, நீ சித்துனாவை மூடி போட்டா, நான் ரகபோத்து போயிட்டே போயிட்டே என்னுடைய காலடிகள் போய்கொண்டே இருக்கும். நான் நஷ்டத்தை பார்த்து தோல்வியை பார்த்து கண்டிப்பாக நிற்கிறவன் அல்ல. என்னுடைய சத்துருக்களை பார்த்து பயந்து ஒதுங்கிறவன் அல்ல. நான் காலடி எடுத்து வைத்து கொண்டு போய்கொண்டே இருப்பேன். என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். பஞ்ச காலத்தில் எனக்கு 100 மடங்கு எனக்கு அறுவடையை தந்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை தைரியப்படுத்தி எனக்கு ஒரு ரகபோத்தை தருகிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.